வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கிரன் ராகு சேர்க்கை. மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 24 வரைக்கும். இந்த 25 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் ராகு சேர்க்கை தனஸ்தானத்தில் நிகழுது. அப்போ இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் பாக்கியாதிபதி 4ஆம் அதிபதி, ஆனால் 2ஆம் வீட்டில் ராகுவோட சேர்றாரு. இப்ப ராகு நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காரு? 2ஆம் வீட்டுல இருக்காரு. ஆனா சனி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால லக்னத்தில் இருக்கிற சனியின் பலனைத்தான் அவர் தர்றாரு. அதனால பேச்சு, பணம் சம்பாதிக்கிற ஈடுபாடு, நம்முடைய ஒரு உழைப்பு சார்ந்த விஷயத்தை கையில் எடுத்து அதன் மூலமாக ஒரு படிப்பினையை கொடுக்கிறார் ராகு. அதே மாதிரிதான் சுக்கிரன் போய் சனி நட்சத்திரத்துல தான் இணையிறாரு. இந்த 2 பேருமே பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் 25 நாட்கள் இங்க இருக்கிறாங்க, சேர்ந்து இருக்காங்க. ஒரே நட்சத்திரத்துல சேரும்போது தான் அந்த சேர்க்கை பலனை கொடுப்பாங்க. ஒரு கட்டத்துல இருக்கிறதுனாலையும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி சுக்கிரனுக்கு அது உச்ச வீடுன்னு சொல்லிட்டு நம்ம சுக்கிரனை பெருமைப்படுத்துறதுக்கும் அங்க ஒண்ணும் இல்லை. காரணம் என்னன்னா, அம்சத்துலதான் நீச்சம், உச்சம், நட்பு, பகை எல்லாம் பார்க்கணும். அப்ப இந்த சுக்கிரன் உத்திரட்டாதி 1ஆம் பாகத்துல இருக்கும்போது அம்சத்துல சிம்மத்துல இருப்பாரு. அது பகை வீடு. அப்ப ராகுவும் சுக்கிரனும் சிம்மத்துல 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற காலகட்டம் பகையினுடைய வெளிப்பாடத்தான் செய்வாங்க. சரி, இவங்க சனியை போல செயல்படுறாங்க. அதே நேரத்துல அந்த 7 நாட்கள் பகைவா இருந்தாலும் கூட அந்த சேர்க்கை பாசிட்டிவா தான் இருக்கு. ஏன்னா அந்த அம்சத்துல கூட ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்துதான் இருக்காங்க. அப்ப எதுல கேர் எடுத்துக்கணும் அப்படின்னா, பணப்புழக்கங்கள் பல்கா இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு பொருளை வாங்காம அட்வான்ஸ் கொடுத்து நம்ம அதுக்காக கமிட் பண்றதுங்கிறதுல அவாய்டு பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பகைத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு ஒரு தாமதத்தை உண்டு பண்ணலாம். அதுல ஒரு பெனிஃபிட் இல்லாத தன்மையும் உண்டு பண்ணலாம். அது மாதிரி பேசுற பேச்சுல அட்ராக்ஷனுக்காக அதையும் இதையும் பேச போய் கடைசியில் அது வம்பு தும்ப வளர்த்துடக்கூடாது. அதனால ஒரு பேச்சுல பில்டப் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. ராகு பிரம்மாண்டமா பேசி இது பண்ணுவார். ஸோ அது அந்த அந்த ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு போகக்காரகன் ராகு. அப்ப அதீதமான ஒரு மோகத்தை உண்டு பண்றது. அதன் காரணமாக தான் அந்த பில்டப்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். அதனால இந்த சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பேசுறதுனால அங்க நமக்கு பிரயோஜனம் இல்லை. அது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆயிடும். பட் இந்த சேர்க்கை தனஸ்தானத்துல சேர்றது நமக்கு நன்மை தான். அது டெக்னாலஜிக்கு நன்மை. நவீனமான டெக்னாலஜி, ஏஐ மாதிரி சாஃப்ட்வேரு மற்றும் அழகு சாதனங்கள், அழகு ஆபரணங்கள் வடிவமைக்கிறது, டிசைனிங், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல்ஸு மற்றும் திரை கரையரங்குகள், அதாவது தியேட்டர்ஸு, சினிமா ஃபீல்டு, டெக்கரேஷன் ஃபீல்டு, இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாத்துலேயுமே இந்த சொகுசுக்காரர்கள் உட்பட எல்லாமே சுக்கிரன் ராகு பிரம்மாண்டத்தை பண்ணுவார். சேர்க்கை ரைட்டு தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, அம்சத்தில் என்ன வலிமைன்னு பார்த்து செயல்படணும். அதே மாதிரி சனி போல அவங்க செயல்படுறதுனால, சனி லக்னத்தில் இருக்கிறதுனால பொருளுக்கும் அந்த வியாபாரத்துக்கு கேரண்டி வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா அது தாமதப்படுத்தப்படும். அடுத்து பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உத்திரட்டாதி 2ஆம் பாகத்துக்கு போவார். அப்ப 2ஆம் பாகத்துல போகும்போது அம்சத்துல சுக்கிரன் என்ன ஆகுதுன்னா கன்னிக்கு போயிடுவார். கன்னியில நீசம் ஆயிடுவார். அப்ப அந்த நீச பலன் கொடுக்கும் பொழுது சுக்கிரனுக்கு ராகு 12ல இருப்பார். ராகு சிம்மத்திலே தான் அம்சத்துல இருப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதாகட்டும், அதே நேரத்தில் பணம் சார்ந்த விஷயத்துல கடன் வாங்குறதாகட்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது. ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பொருள் வாங்குறது, ஒரு நவீனமான ஒரு லக்ஸுரியான பொருள் எல்லாம் வாங்குறோம், ஆபரணங்கள் வாங்குறோம், அதுல எல்லாம் கொஞ்சம் அதிக அகலக்கால் வைக்கக்கூடாது. நீச பலன். சுக்கிரன் நீசமா இருக்குது அப்படின்னா ஒன்று டிஃபெக்டிவ் மெட்டீரியலை கூட நம்ம வாங்கிடலாம், அல்லது விலைக்கு அதனுடைய மதிப்பீடுக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டி வரலாம். ஸோ அந்த இதை அவாய்ட் பண்ணிக்கணும்.
அடுத்தது 3ஆம் பாதம். பிப்ரவரி 11லிருந்து பிப்ரவரி 17 வரைக்கும் 3ஆம் பாதத்துக்கு போறார். அப்ப அது அம்சத்துல எங்க வரும்? சுக்கிரன் துலா ராசியில ஆட்சி பலத்துல வருவார். அப்ப ராகுவுக்கும் சுக்கிரனுக்கும் அந்த தொடர்பு வந்து நல்லா இருக்கும், சுப விளைவாக இருக்கும். இந்த சமயத்துல தான் நாம அந்த ஈடுபடணும். பர்ச்சேஸு, அணிகலன்கள், ஒரு கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸு மற்றும் நம்ம ரகசிய செயல் திட்டங்கள், பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட முதலீடுகள், அனைத்து விதமான நன்மைகள், ஒரு கட்டடம் கட்டுறது, ஒரு கார் வாங்குறது, சொகுசு வாகனங்கள், இந்த சம்பந்தப்பட்ட பில்டிங் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறவங்களாகட்டும், அந்த இண்டஸ்ட்ரி நடத்துறவங்களாகட்டும், இந்த டைம்ல பெஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். பிப்ரவரி 11 முதல் பிப்ரவரி 17 வரை பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும், டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக நடக்கும். அதே நேரத்தில் ஆண் பெண் உறவு சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும், நன்மையை தரும். பொது காரியங்கள், சுப காரியங்கள், வரன் பார்க்கறது, குழந்தை பிரசவம், இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் சாதகமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பிப்ரவரி 17ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 24 வரைக்கும் அவர் வந்து என்ன பண்றாரு? 4ஆம் பாதத்துக்கு போறாரு. உத்திரட்டாதி 4ல போகும்போது அம்சத்துல விருச்சிகத்துல தான் அம்சத்துல இருப்பார். அப்பவும் ராகு கூட ஒரு முரண்படுகிறார். அப்ப கெடுதல் பண்ணுது. ராகுவுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில துண்டிக்கும் விளைவு ஏற்படுகிறது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நல்லதுன்னு எதிர்பார்த்து செஞ்சதெல்லாம் நமக்கு பாதகமா முடிகிற பிரச்சனைகள் உருவாகும். அதனால ரிஸ்க் எடுத்து செய்யற வேலைகளை செய்யக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது. பணம் வந்து அதிக முதலீடுகள் ஆகாது இந்த டைம்ல. அப்ப 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ், 1 to 6 பாசிட்டிவ், மறுபடியும் 6 to 11 நெகட்டிவ், 11 to 17 பாசிட்டிவ், 17 to 24 நெகட்டிவ். இதை மட்டும் அந்த வரிசைப்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஜென்ரலா நம்மளுக்கு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும், சுக்கிரன் நம்மளுடைய பேச்சினால, நம்மளுடைய திறமையினால, நம்மளுடைய ஈடுபாட்டினால நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர் தான். அப்படிப்பட்ட சுபர் வந்து இப்ப ராகுவோட சேர்ந்து சனியை போல பலன் தர்றாரு. அவர் இருக்கிற இடம் வந்து சுக்கிரனுடைய ஆற்றலை வந்து கொஞ்சம், அந்த நட்சத்திர ஆற்றல் வந்து தடைபடக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால நாம வந்து பொருளாதாரம் சார்ந்து, உற்பத்தி சார்ந்து, வேலை சார்ந்து இந்த கிரகங்கள் வந்து நன்மைகளை செய்யுது, அதுல வந்து சந்தேகம் இல்லை. பட் ராகு வந்து எதையுமே ஊதி ஊதி பெருசாக்கிடும். அதனால கவர்ச்சி, ஒரு பாசம், நேசம், விருப்பம், காதல், உறவுகள், அந்நிய நபர்களுடைய உறவுகள், வெளிநாட்டவர் அல்லது வெளி ஆளுங்களோட பழக்க வழக்கங்கள், இது சார்ந்ததுல வந்து நமக்கு பாதகமா முடிஞ்சிடக்கூடாதுங்கிறத அறிவுறுத்துது இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இணைவு. இப்ப கணவன் மனைவி உறவுலேயே பார்த்துட்டா கூட, ஏதோ ஒன்று பேச போய் அது வந்து வேற மாதிரி அர்த்தமாகி அதனால கொஞ்சம் மனஸ்தாபங்கள், சண்டைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப அகம் சார்ந்து நல்லா இல்லை, புறம் சார்ந்து நல்லா இருக்கு. புறம் சார்ந்துங்கும் போது நம்ம இந்த மெயினா இந்த பாசிட்டிவான காலகட்டங்களை பயன்படுத்துங்க. பிப்ரவரி 1 to 6, பிப்ரவரி 11 to 17 இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்துல பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நம்ம ஜாதகத்தை கணிச்சு பார்த்துக்கணும். 6, 8, 12, அதாவது உபநட்சத்திர கான்செப்ட்ல சுக்கிரனோ ராகுவோ சனியோ 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக வந்துடக்கூடாதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதில் பார்த்துக்கிட்டு நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.